ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியிலிருந்து 74,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒகேனக்கல் அருவி மற்றும் மாற்றுப் பகுதிகளில் குளிக்கவும் 7வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ஸ்ரீதரன், விவரங்கள். சரவணன், கர்நாடகா, கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் ஒகேனக்கலில் நேற்று 65,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீரானது தற்பொழுது தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டிற்கு 74,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் 7வது நாட்களாக ஆற்றை கடக்கவும், குளிக்கவும், பரிசல் இயக்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தொடர்ந்து தடை விதித்துள்ளார். இதே போல கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகமலை, தட்சண கன்னடா, உத்தர கன்னடா, மைசூர், மாண்டியா ஆகிய பகுதியில் மழை பெய்து வருகிறது. மேலும் கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணை ஆகிய அணைகள் வேகமாக நீர் வருகிறது. இதே போல அங்கு உள்ள அணைகளான ஹேமாவதி, ஆரங்கி, நூகு ஆகிய அணைகளில் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் அங்கிருக்கும் அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் கர்நாடக அரசு தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீரானது தொடர்ந்து திறக்கப்பட்டுள்ளது. நேற்று 65,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீரானது தற்பொழுது ஒகேனக்கல் பகுதியில் 74,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் குளிக்கவும், பரிசல் இயக்கவும் தொடர்ந்து தடையானது நீடித்து வருகிறது. இதே போல இந்த தண்ணீரானது மேட்டூர் இன்று மாலை அல்லது இன்று காலை மதியம் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.